10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். உலக மல்யுத்த வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. ஜான் சீனா, WWEயின் மிகச்சிறந்த சூப்பர் ஸ்டார்களில் ஒருவர், தனது நீண்டகால கனவை நனவாக்கி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார். இந்த வெற்றி அவரை WWE கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக முடிசூட்டியுள்ளது. நவம்பர் 10 திங்கட்கிழமை அன்று நடந்த ரா நிகழ்ச்சியில் டொமினிக் மிஸ்டீரியோவை வீழ்த்தி இந்த மகத்தான சாதனையை அவர் படைத்தார். இது அவரது புகழ்பெற்ற வாழ்க்கையில் விடுபட்டிருந்த கடைசி மகுடமாகும். இந்த வெற்றி ஜான் சீனாவை WWE வரலாற்றில் 25வது கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக உயர்த்தியுள்ளது. WWE கிராண்ட் ஸ்லாம் என்பது ஒரு சூப்பர் ஸ்டார், WWE சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மற்றும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஆகிய 4 முக்கிய பட்டங்களையும் வெல்வதை குறிக்கிறது. இது ஒரு மல்யுத்த வீரரின் பன்முகத்தன்மை மற்றும் நீண்டகால நிலைத்தன்மைக்கு ஒரு சான்றாகும். ஜான் சீனா இப்போது இந்த உயரடுக்கு பட்டியலில் இணைந்துள்ளார். இந்த 4 பட்டங்களையும் வெல்வது ஒரு மல்யுத்த வீரரின் திறமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு அடையாளமாகும். ஜான் சீனா தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இந்த சாதனையை எட்டியுள்ளார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத தருணம். ஜான் சீனா தனது வாழ்க்கையில் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மட்டுமே அவருக்கு எட்டாத கனவாக இருந்தது. அவர் இதற்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இந்த பட்டத்திற்காக போட்டியிட்டதில்லை. இது அவரது முதல் மற்றும் கடைசி வாய்ப்பாக அமைந்தது. இந்த வெற்றி அவரது புகழ்பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. பல ஆண்டுகளாக ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு தருணம் இது. இந்த பட்டத்தை வென்றதன் மூலம் சீனா தனது மல்யுத்த வாழ்க்கையின் அனைத்து இலக்குகளையும் அடைந்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டிக்கு டொமினிக் மிஸ்டீரியோ ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ரெசில்மேனியா முதல் இன்டர்கான்டினென்டல் பட்டத்தை வைத்திருந்த டொமினிக் ஜான் சீனாவை எதிர்கொள்ள சவால் விடுத்தார். அவர் சீனாவை விட தான் சிறந்தவர் என்று பகிரங்கமாக சவால் விடுத்தார். டொமினிக்கின் இந்த சவால் ஜான் சீனாவின் ஓய்வு பெறும் பயணத்திற்கு ஒரு புதிய திருப்பத்தை அளித்தது. WWE நிர்வாகி பால் ட்ரிபிள் எஸ் லெவெஸ்க் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு பட்டப் போட்டியை அறிவித்தார். இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. போட்டியின் ஆரம்பம் முதலே டொமினிக் மிஸ்டீரியோ தனது வழக்கமான தந்திரங்களை பயன்படுத்தினார். அவர் பலமுறை விதிகளை மீற முயன்றார். ஒரு சமர்ப்பிப்பு முயற்சி நடுவரால் கவனிக்கப்படாமல் போனது. ஆனால் ஜான் சீனா தனது கவனத்தை இழக்கவில்லை. சீனா பல அடிகள் வாங்கினாலும் தனது உறுதியை கைவிடவில்லை. அவர் தனது அனுபவத்தையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தினார். போட்டியின் ஒவ்வொரு கணமும் பரபரப்பாகவே இருந்தது. போட்டியின் உச்சகட்ட தருணம் வந்தது. டொமினிக் மிஸ்டீரியோ தனது பிரத்யேக ஃப்ராக் ஸ்பிளாஷ்வர்ட் நகர்வை செய்ய முயன்றார். ஆனால் ஜான் சீனா அதை திறமையாக முறியடித்தார். இது போட்டியின் திருப்புமுனையாக அமைந்தது. சீனா உடனடியாக தனது பிரத்யேக ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் நகர்வை நிகழ்த்தினார். டொமினிக் மிஸ்டீரியோவை வீழ்த்தி பின் செய்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வென்றார். அரங்கமே ஆர்ப்பரித்தது. இந்த கிராண்ட் ஸ்லாம் வெற்றிக்கு முன் ஜான் சீனா ஏற்கனவே பல சாதனைகளை படைத்துள்ளார். அவர் சாதனை படைக்கும் வகையில் 17 முறை WWE சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார். இது வேறு எந்த மல்யுத்த வீரரும் எட்டாத ஒரு மைல்கல். மேலும்
அவர் 5 முறை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் 4 முறை டேக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வென்றுள்ளார். இந்த பட்டங்கள் அனைத்தும் அவரது பன்முகத்தன்மைக்கு சான்றாகும். இப்போது இன்டர்கான்டினென்டல் பட்டமும் அவரது பட்டியலில் இணைந்துள்ளது. ஜான் சீனா இப்போது ஷான் மைக்கேல்ஸ், ட்ரிபிள் எஸ், கேன், கிறிஸ் ஜெரிகோ, கர்ட் ஆங்கிள், எடி குரேரோ போன்ற ஜாம்பவான்கள் அடங்கிய உயரடுக்கு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்கள் பட்டியலில் இணைந்துள்ளார். இந்த பட்டியல் WWE வரலாற்றில் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாகும். இந்த சாதனை ஒரு மல்யுத்த வீரரின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் அனைத்து வகையான போட்டிகளிலும் வெற்றி பெறும் திறனை வெளிப்படுத்துகிறது. ஜான் சீனா தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தனது திறமையை நிரூபித்துள்ளார். இந்த வெற்றி ஜான் சீனாவின் ஓய்வு பெறும் பயணத்துடன் ஒத்துப்போகிறது. அவரது பிரியாவிடை சுற்றுப்பயணத்தில் அவரது இறுதி எதிரியை தீர்மானிப்பதற்கான ஒரு போட்டித் தொடர் தொடங்க உள்ளது. இந்த வெற்றி அவரது பிரியாவிடைக்கு ஒரு அற்புதமான தொடக்கத்தை அளித்துள்ளது. ஜான் சீனா தனது வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்து விடை பெறுகிறார். இந்த கிராண்ட் ஸ்லாம் வெற்றி அவரது புகழ்பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவாக அமைகிறது. ரசிகர்கள் இந்த தருணத்தை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார்கள். ஜான் சீனாவின் இந்த கிராண்ட் ஸ்லாம் வெற்றி மல்யுத்த வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். இது அவரது திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் ரசிகர்களுடனான அவரது பிணைப்புக்கு ஒரு சான்றாகும். ஒரு உண்மையான சாம்பியன் தனது வாழ்க்கையின் அனைத்து இலக்குகளையும் அடைந்துள்ளார். இந்த வெற்றி ஜான் சீனா ஒரு தலைமுறைக்கு ஒரு உத்வேகமாக இருப்பார் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. அவரது பயணம், விடாமுயற்சி மற்றும் வெற்றிக்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. ஜான் சீனா ஒரு உண்மையான கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.